படுத்துங்க ராஜா. ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க தகப்பனே ராஜா. உடைய வார்த்தை வல்லமை உள்ளது ராஜா. அந்த வல்லமையான வார்த்தைகளை ஒவ்வொருவரும் கேட்கும் பொழுது ராஜா, ஒவ்வொருவரும் உயிர்ப்பிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. உடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உன் நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. பேசுகிற தெய்வம் அடியனை மறித்து கர்த்தர் நீங்க பேசுங்கப்பா. நீர் பேசுங்க. உடைய சித்தத்தை நீர் வெளிப்படுத்துங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நித்தமும் நம்மோடு பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, போன வாரம் நம்ம என்ன செய்தி கேட்டோம்? கொஞ்சம் வேகமாக சொல்லுங்க பார்க்கலாம். போன வாரம் என்ன செய்தி கேட்டோம்? யாரை முன்னிறுத்தி நம்ம பேசினார் கர்த்தர்? பேர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. எந்த ராஜாவை முன்னிறுத்தி பேசினார் சொல்லுங்க. யாரை முன்னிறுத்தி பேசினாரு? யோசபாத். அல்லேலூயா. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணாரு? கற்றுக் கொடுத்தார். எப்படி நம்ம ஜெபிக்க வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 காரியங்களை கர்த்தர் அந்த நாளில் சொல்லி நம்ம ஜெபித்து, அடுத்தது எப்படி வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபிக்கணும், கர்த்தரை உயர்த்தி ஜெபிக்கணும், எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தணும், எப்படி விசுவாசிகள் தேவன் சொல்லுகிற வார்த்தை எப்படி விசுவாசிக்க வேண்டும், எப்படி கனப்படுத்த வேண்டும், அவன் என்ன செய்தான், ஒரு புதிய திட்டத்தோடு கர்த்தரை எப்படி செயல்படுத்தினார் என்று சொல்லி நம்ம நிறைய காரியங்களை வேதத்தில் வாசித்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் வார்த்தையை கேட்டு அதன்படி செஞ்சீங்க? ஒரே ஒரு அம்மா மாத்திரம் என்கிட்ட ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொண்டாங்க. இந்த செய்தியை கேட்டதுக்கப்புறம் நான் அதிகமாக வேதத்தை வாசிக்கணுங்கிற, வேதத்தை இன்னும் ஆழ்ந்து நல்லா தியானம் பண்ணி வாசிக்கணுங்கிற அந்த உணர்வு எனக்கு வந்தது. அதனால நான் இரவும் பகலும் வேதத்தை வாசிச்சுட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொருத்தர் சொன்னாங்க, நாங்கள் எப்படி ஜெபிக்கணும், ஏன் எங்கள் ஜெபத்துக்கு பதில் வரலன்னு நாங்கள் யோசித்து இருக்கும்போது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் எங்களோடு தெளிவாய் பேசினார். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்போ நம்ம கேட்குற வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும்? செயல்படுத்தினீங்களா இல்லையா? செயல்படுத்தலைன்னா கடைசி வரைக்கும் என்ன தான் பண்ணணும்? இப்படியே தான் இருக்கணும். எப்படியே தான் இருக்கணும்? ஒரு பெரிய மாற்றங்கள் இல்லாத சூழ்நிலைக்குள்ள தான் நம்ம எப்பொழுதுமே ஒரு வார்த்தை வருதுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும்? செயல்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், ஒரு டாக்டர் சொல்கிறாரு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாத்திரையை போடு. எதை போடு? போட மாட்டேன்னு சொன்னால் யாருக்கு தான் பிரச்சனை? யாருக்கு தான் பிரச்சனை? நமக்கு தான் பிரச்சனை. சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாத்திரையை போடு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த மாத்திரையை போடு. நம்ம நின்றுக்கிட்டு நீ சொல்கிறதெல்லாம் செய்ய முடியாது. அல்லேலூயா. என்ன பண்ண முடியாது? நீ சொல்கிறதெல்லாம் செய்ய முடியாதுன்னு என்ன ஆயிரும்? ஒரு பக்கம் இழுத்துக்கிற கால், அப்புறம் என்ன பண்ணும்? 2 பக்கம் என்ன பண்ணும்? இழுக்கும். அப்புறம் கால் இழுக்கும், கை இழுக்கும், அப்புறம் வாய் கோணும், அப்புறம் கண்ணு என்ன பண்ணும்? மங்களாகும். அப்புறம் என்ன பண்ணும்? மொத்தமாகவும் சீரியஸாக எமர்ஜென்சி வார்டுக்குள்ளே வைத்து என்ன பண்ண வேணும்? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? சின்ன மாத்திரையில் முடிய வேண்டிய காரியத்தை எமர்ஜென்சிகளை வச்சு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி கொண்டு போகக்கூடாது. அப்படின்னாலும் கர்த்தர் செய்வதற்கு ஆயத்தமாக தான் இருக்கிறார். அல்லேலூயா. யோனா என்கிற ஒருத்தன் இருந்தான், ஒரு 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 மனிதன் இருந்தான். அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் அழகாக சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இந்த பட்டணத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. அவன் சொல்கிறான், நீ சொல்லி நான் கேட்கணுமா? சரி, ஓகே. அப்போ நான் உனக்கு என்ன பண்ணுறேன்? ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரை ரெடி பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரை ரெடி பண்ணுறேன்ட்டு அவனுக்கு நடந்த ஆப்ரேஷன் எங்கே நினச்சின்னா, மீன் வயிற்றுக்குள்ளே ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணார். அல்லேலூயா. அதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா கொடுமையாக ஜெபம் பண்ணுவான். ஐயோ, நான் இந்த சூழ்நிலைக்கு வந்துட்டேனே, ஆளிகள் என்னை சூழ்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. மீன் வயிறு எப்படி இருக்கும்? அப்படியே சென்ட் அடித்து நல்ல என்ன சந்தனம் மணக்க இருக்குமா? எப்படி தான் இருக்கும்? கொஞ்சம் கவனிங்க. எப்படி தான் இருக்கும்? மீன் வயிறு எப்படி தான் இருக்கும்? சந்தனம் போட்டு அப்படியே கப்ப கப்பன்னு இருக்குமா? எப்படி தான் இருக்கும்? ஐயோ, அதை ஏன் கேட்குறீங்க? அப்பா, அல்லேலூயா. மொத்த இது என்னதான் இருக்கும்? அது சாப்பிட்டது, அதுக்கு அது எது சாப்பிட்டுச்சோ அதெல்லாம் உள்ள கொஞ்ச நாள் ஸ்டாக் ஆகி அதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். என்ன மாதிரி ஆயிரும்? என்ன ஆயிரும்? அப்படியே ஒரு மாதிரி, எப்படி சொன்ன பார்த்துருப்பீங்க, ரோட்டில் செத்து போன நாய் ஒரு 2 நாள் கழிச்சு எப்படி இருக்கும்? அந்த ஏரியா போக கிராஸ் பண்ண முடியுமா? மீன் வயிறு அதை விட மோசமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கிங்க, நம்ம ஒரு வார்த்தை கேட்கும்போது அப்படியே சரண்டர் ஆகி நம்ம விட்டு கொடுத்தோம்னா ஆப்ரேஷன் இல்லை. அல்லேலூயா.
ஆப்ரேஷனு இல்லை. நம்மளை என்ன பண்ணுவார்னா அழகா நடத்துவார். எப்படி நடத்துவார்? அவருக்கு பேரே அழகானவர். ஆனால் அவருக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, அக்கினிமயமானவர். அல்லேலூயா. என்னமானவருங்க? அடுத்தது நீங்கள் அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே கடந்து வந்தீங்கன்னா அங்கேயும் அவர்களை என்ன பண்ணாங்க? சொல்கிற வரைக்கும் கேட்கவே இல்லை. அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் தேட்டரை ரெடி பண்ணார். அல்லேலூயா. வனாந்தரம் தான் அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் தேட்டரு. கிட்டத்தட்ட 30 லட்சம் பெரிய ஆப்ரேஷன் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வனாந்தரத்தில் கீழ்ப்படியாதவர்களுக்கு வனாந்தரத்தில் ஒரு ஆப்ரேஷன் நடந்தார். ஒரு காரியம் சொல்லட்டுங்களா? ஆப்ரேஷன் அத்தனையும் ஃபெயிலியர். அல்லேலூயா. ஆப்ரேஷன் அத்தனை என்னது? 30 லட்சம் பேர் செத்துட்டானுங்க. ஆப்ரேஷன் பண்ணார். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணி அவங்க கீழ்ப்படியில் சில உபத்திரவங்கள், சில போராட்டங்கள் வந்தது. ஆனால் அவங்க பாருங்க, கீழ்ப்படியாமையே என்ன பண்ணாங்கன்னா கடைசி வரைக்கும் போனாங்க. கர்த்தர் மொத்தமாக என்ன பண்ணாரு? மொத்த ஆப்ரேஷன் பண்ணி ஆவியவே எடுத்துட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அதில் 2 பேர் மாத்திரம் சொன்னபடி செய்தார்கள். எந்த ஆப்ரேஷனும் எந்த சேதம் இல்லாதபடி கானானுக்குள்ள போய் தேசங்களை பங்கிட்டு எடுத்துக்கொண்டார்கள். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் சவுண்டு எனக்கு ஏதோ தொண்டையை பிடிக்கிற மாதிரி இருக்கு. தொண்டை கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. கொஞ்சம் அதை கொஞ்சம் சரிப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். அந்த மிக்சர்லாம் கொஞ்சம் மாற்றணும் தயவு செய்து. இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஒரே போராட்டமாக இருக்குது, கையா முயங்குது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ சொன்னதெல்லாம் புரிஞ்சதா புரியலையா? 30 லட்சம் ஜனங்கள். அடுத்தது யோனாவை. இவங்களெல்லாம் கொஞ்சம் கவனி. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் யார் அப்படின்னா போதும் பிரதர். இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாதவர்கள். இவங்கெல்லாம் யாரு சொல்லுங்க? இவங்கெல்லாம் யாரு? நம்ம யாரு? நம்மள யாரு? என்ன பார்த்து சொல்லுங்களேன். நம்மள யாரு? யாருக்கு? ஏசப்பாவுக்கு கீழ்ப்படி. நல்ல கவனிங்க பார்க்கலாம். நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நான் நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் மூலியமாக ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இப்படியே இருந்து கொண்டே இருப்பதற்கு காரணம் என்னன்னா கீழ்ப்படியாம தான். அல்லேலூயா. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், எந்த வார்த்தை வேணுமாலும் புறம்பாக்குங்க. தேவ வார்த்தையை நீங்கள் புறம்பாக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை மீட்டுக்கொள்ள ஒரு கரமும் இந்த உலகத்தில் இல்லை. நம்மளை பாதுகாக்க ஒரு கரமும் இல்லை. நம்மளை ஆசீர்வதிக்க ஒரு கரமும் இல்லை. அவர் ஒரு வார்த்தையை சொல்வார்னா அதுக்கு அப்படியே கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அப்போ தான் வேதம் சொல்கிறது, அந்த வார்த்தையை கேட்டு நம்ம உணரும் போது தான் அந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதம் 30, 60, 100 ஆசீர்வாதங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால தயவு செய்து அதை உணர்ந்து அதை செய்ய முற்படுங்க. இப்போ நம்மளோடு கர்த்தர் பேசுறாருன்னா அதை நம்ம என்ன பண்ணணும்? செய்வதற்கு என்ன பண்ணணும்? முன்படணும். நம்ம இன்னைக்கு பேசுது கர்த்தர் இன்னைக்கு ஒரு வார்த்தை இந்த வாரம் கொடுக்கிறாருன்னா அந்த வார்த்தைகளை நம்ம அப்படியே பிடித்து கொண்டு அதை அப்படியே வருகிற நாட்களிலும் வருகிற காலங்களிலும் அதை அப்படியே நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. இதை தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். வேற ஒன்றும் பார்க்கல. தயவு செய்து சொல்றேன், நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம தான் இன்னைக்கு தடையா இருக்கிறோம். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? அல்லேலூயா. நம்முடைய மேன்மைக்கு நம்ம தான் தடையா இருக்கிறோம். நம்ம செயல்படுவதற்கு, நம்மளை தேவன் பயன்படுத்துவதற்கு, பயன்படுத்தக்கூடாதபடி யார் தடையா இருக்கிறார்னா நம்ம தான் எல்லாரும் தடையா நின்று கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா சொல்வதை செய்வது கிடையாது, சொல்வதை செய்வது கிடையாது. அல்லேலூயா. ஆனா நான் ஒரு காரியத்தை பார்க்கிறேன், என்னதான் நம்ம ஜனங்க சொல்றது செய்யலனாலும் அவர் பேசிக்கிட்டே தான் இருக்கார். அல்லேலூயா. என்னதான் பண்ணிட்டே இருக்கிறாரு? ஏன்னா அவருக்கு தெரியும், யாராவது ஒரு 10 பேராவது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை செயல்படுத்துவாருன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால கர்த்தர் தொடர்ந்து அவர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு. தயவாய் கவனமாக கேட்டு அதன்படி நடக்கும்போது தான் கர்த்தர் நமக்கு உண்டான நன்மையை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம எடுத்து வாசிக்க போகிறோம். இந்த நாளில் பல வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதில் சில வார்த்தைகளை நம்ம பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தை தரும்,
அதனோடு அவர் வேதனையை கூட்ட. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை இவ்வளவுதான் தட்டுவீங்களா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய ஆசீர்வாதங்கள் வேதத்துல இருக்கிறது. நிறைய வேதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், ஆசீர்வாதத்தை இழந்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனா இங்க ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள், உலகத்திலே ஞானவான், எல்லாத்தையும் அறிந்தவன், தேவனுடைய உறவில் இருந்தவன், தேவனுடைய சத்தத்தை கேட்டவன், தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றினவர், முதலாவது இந்த உலகத்துல தேவனுடைய ஆலயத்தை கட்டினனும் ஆகிய சாலமோன் ராஜா சொல்கிறார். ஒரு காரியத்தை அறிந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். எதை சொல்கிறார் என்று சொன்னா, கர்த்தரின் ஆசீர்வாதமோ ஐஸ்வரியத்தை தரும். அடுத்தது சொல்றாரு, அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அல்லேலூயா. இந்த நாட்களில் வந்திருக்கிற நீங்க உங்களை கவனிக்கணும். நம்ம தேசத்துல பெரிய ஐஸ்வர்யவான்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்குள்ளதான் வேதனை இல்லாத ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதியான ஒரு உறக்கம், ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு நல்ல குடும்ப சந்தோஷங்கள், இதெல்லாம் யார் கொடுப்பானா? கர்த்தரால மட்டும்தான் கொடுக்க முடியும். கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொருத்தர் இருக்கிறார் இந்தியாவிலே, அவர்தான் டாப் 1ல இருக்கிறார். அவர் தான் பணக்காரர். அவர் எதை செஞ்சாலும் கோடி, லட்சக்கணக்கான கோடிகள் லாபங்கள் வருகிறது. ஆனா அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். அவர் ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒரு நிம்மதி இல்லை. ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அவர் அழுது கொண்டு இருக்கிறார். என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? அழுது கொண்டு இருக்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய பையனுக்கு யாராலும் தீர்க்க முடியாத ஒரு வியாதி, உலகத்தில் இருக்கிற எந்த மருத்துவராலும் தீர்க்க முடியாத ஒரு வியாதி அந்த பையனுக்கு வந்திருக்கிறதுனால, இந்தியாவில் முதல் இடத்துல இருக்கிற அந்த பணக்காரர் அப்படியே அந்த ஃபங்க்ஷன் அவர் அப்படியே அழுது கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தில் என்ன இருந்தது சொல்லுங்க? என்ன இருந்தது? வேதனை. ஆனா இங்க இந்த நாளில் கர்த்தர் நமக்கு சொல்றாரு, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டவே மாட்டாரு. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல ஒரு பெரிய ஆரவாரமும் மகிழ்ச்சியும், அது எப்போதுமே சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்ப கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னா, இந்த வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதத்துல நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. ஆனா இந்த நாளில் சில காரியங்களை மாத்திரம் கர்த்தர் நம்ம இடத்துல சொல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு 9 காரியங்கள் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேள்வி கேட்கும் போது, தேவன் நமக்கு சொல்றது என்னன்னா, ஒரு 9 காரியத்தை நமக்கு வேதத்துக்குள் இருந்து நமக்கு அடையாளப்படுத்துகிறார். அதற்கு யாரை முன் வைக்கிறார் என்று சொன்னால், ஆபிரகாமை கர்த்தர் முன் வைக்கிறார். அல்லேலூயா. யாரை முன் வைக்கிறார்? ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்துல என்ன இல்லைன்னா, வேதனைகள் இல்லை. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்துல சமாதானம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது, நிம்மதி இருந்தது. அந்த ஆசீர்வாதத்துல எப்போதுமே ஒரு நிறைவு இருந்தது. அந்த ஆசீர்வாதங்கள் தலைமுறை தோறும் வரும்படியான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த 9 காரியங்களை பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா முடிந்த அளவுக்கு இந்த 9 காரியங்களை நம்ம முயற்சி செய்து என்ன பண்ண போகிறோம்? கர்த்தருடைய சமூகத்துல பார்க்க போகிறோம். அல்லேலூயா. முதல் காரியங்கள், ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 24:1 வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 24:1. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். நல்ல கைகளை தட்டி இப்படி சொல்லலாம், ஆசீர்வதித்து வந்தார். அல்லேலூயா. என்ன பண்ணி வந்தாருங்க? 24:1 அங்க சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானா கர்த்தர் ஆபிரகாமை சகல, அதை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளணும், சகல, அங்க சொல்லப்படுகிறது சகல காரியங்களிலும். அப்படின்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் ஆபிரகாமுக்கு இருந்தது, பூமிக்குரிய ஆசீர்வாதம் அதுதான். சகல காரியங்களிலும் அந்த வசனம் சொல்கிறது, ஆசீர்வதித்தார் இல்ல, ஆசீர்வதித்து வந்தா. அப்படின்னா ஆசீர்வதித்துக்கிட்டே இருக்கிறாரு, ஆசீர்வதித்துக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப இவ்வளவு ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாய் ஆபிரகாம் எப்படி நடந்து கொண்டா?
எப்படி இவ்வளவு ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு வந்தது? நிச்சயமா ஒரு காரணம் இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? இருக்குது, நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனா நமக்கு இந்த நாளில் சொல்ல வேண்டிய காரியங்கள் ஒரு 9 காரியங்களை மாத்திரம் கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். ஒரு 9 காரியம் முதல்ல இருந்து அப்படியே பார்க்க போறோம். மறுபடியும் இந்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. போன வாரம் ஒரு வசனத்தை கொடுத்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னேன். கடைசியில் அந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்தினா. இதை பாருங்க, ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்ப தேவன் ஒரு மனிதனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறான்னா அவ்வளோ காரியத்தை என்ன ஆபிரகாம் செய்தாரு? அப்படி என்ன செய்தாரு? நம்ம ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் இப்படிதான் முடிச்சிடறோம். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் இதோடு நம்ம முடிக்கிறோம். ஆனா உள்ள பாத்தீங்கன்னா பல காரியங்களை கர்த்தர் ஆபிரகாம் செய்ததை கர்த்தர் நாள் நமக்கு ஞாபகப்படும். முதல் காரியத்தை நம்ம அப்படியே வாசிக்கலாம். ஆதியாகமம் 12:1 வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 12:1 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு போ. நல்ல கவனிங்க பார்க்கணும். ஒரு 3 காரியத்தை சொல்லுகிறார். எத்தனை காரியத்தை சொல்கிறாரு? முதலாவது ஆபிரகாமை நோக்கி கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. முதல்ல எப்படி பேசுறாருங்க? ஆபிரகாமை நோக்கி இப்ப கர்த்தர் பேச தொடங்குகிறார். முதலாவது சொல்றாரு, நீ உன் தேசத்தையும். அல்லேலூயா. முதலாவது என்ன சொல்றாருங்க? நீ உன் தேசத்தையும். முதலாவது சொல்றாரு நீ வாழ்ந்து கொண்டிருக்க இந்த தேசத்தை. அடுத்தது சொல்றாரு உன் இனத்தையும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு உன் சொந்த பந்தம், உன்னுடைய எல்லா நட்பு வட்டாரங்கள், உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் என்ன பண்ணணும்? இனத்தையும். அடுத்து சொல்றாரு உன் தகப்பன் வீட்டையும். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது அவன் என்ன சொல்றான்னா, தேசத்தை முதல்ல விடு, அடுத்தது உன் இனத்தை விடு, அடுத்தது சொல்றாரு உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு. அல்லேலூயா. இது 3மே கடுமையான ஒரு காரியம். என்ன காரியங்க? 75 வயசுல தேவன் ஆபிரகாமோடு பேசுகிறார். அவன் வாழ்ந்து விளையாண்டு, அவன் பிறந்து விளையாண்டு, அவன் வாழ்ந்து, அவனுக்கு நண்பர்கள் இருப்பாங்க, சொந்த பந்தங்கள் இருக்கிறது, கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க, ஒரு பெரிய வட்டாரத்துக்குள்ள இருக்கிறான். ஆபிரகாம் ஒரு பெரிய வட்டாரத்துக்குள்ள இருக்கிறான். அந்த தேசம் தான் அவனுடைய வாழ்க்கை, அந்த தேசம் தான் அவனுக்கு எல்லாமே என்று சொல்லி அந்த தேசத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு முதல்ல தேசத்தை விடு. அல்லேலூயா. அடுத்து சொல்றவன் இனத்தையும். அல்லேலூயா. சொந்த பந்தங்கள், எல்லா உறவுகள் எல்லாத்தையும் சொல்றாரு. எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும்? விடு. அடுத்து சொல்றாரு உன் தகப்பன் வீட்டையும். அல்லேலூயா. உனக்குன்னு உன் பேர்ல என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும்னா உன் தகப்பனுடைய அந்த பாரம்பரியங்கள், உன்னுடைய தகப்பனுடைய செயல்பாடுகள், உனக்குன்னு ஒரு பாரம்பரியம் வச்சிருக்கிறியே, அந்த பாரம்பரியங்கள் எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும்னா விட்டு புறப்படு. அல்லேலூயா. இது கஷ்டமா இல்ல சிம்பிளா செய்ய முடியுமா? அந்த 3 காரியத்தையும் சொல்லுங்க. என்ன பண்ணணும்? முதலாவது நான் திருப்பூரில் இருந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் திருமண வாழ்க்கையை கொடுத்து கர்த்தர் இந்த சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் என்னை பிஸ்னஸுக்காக தான் அழைச்சிட்டு வந்தார். அழைச்சிட்டு வரும்போது இந்த பட்டணம் எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த பட்டணம் என்ன பண்ணவில்லை? சொல்லுங்க. எனவே இல்லை, இந்த பட்டணத்தை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இந்த பட்டணம் ஏன் அப்படின்னா, நாங்கள் அப்படியே வாழ்ந்துட்டோம். எங்களுக்குன்னு ஒரு நண்பர்கள், சொந்த பந்தங்கள், நல்ல உறவுகள் இப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பட்டணத்துக்குள்ள, திருப்பூர் பட்டணத்துக்குள்ளேயே நாங்கள் அப்படியே வாழ்ந்து பழகிட்டோம். அப்படியே வாழ்ந்து பழகிட்டு இருக்கிறதுனால இந்த பட்டணத்துக்கு வந்தாலும் இங்கேருந்து எப்படா ஓடலான்னு நினைப்பேன். அல்லேலூயா. இங்கே வந்து என்ன நினைப்பேன்? எப்படா இங்கிருந்து ஓடி போலானே நினைச்சிட்டு அப்படிதான் பல மாதங்கள், பல வருடங்கள் அப்படியே தான் உருண்டு ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் 2010 கர்த்தர் பேச தொடங்கினார். அல்லேலூயா. இந்த பட்டணத்துக்குள்ள, இந்த தேசத்துக்குள்ள இங்கிருந்து தான் உனக்குண்டான எழுப்புதலுக்குரிய திட்டங்களையும் எழுப்புதலுக்குண்டான காரியங்களையும் நான் வெளிப்படுத்தி கொடுப்பேன். அல்லேலூயா. எத்தனையோ நாள் நல்ல திருமணமாகி கூட எங்க அப்பா அம்மா என் கூட இல்லைன்னு அழுது இருக்கிறேன். அல்லேலூயா. அப்பா அம்மா இல்லைன்னு என்ன பண்ணியிருக்கிறேன்? ஏன்னா நாங்கள் அவ்வளோ ஒரு ஒற்றுமையாக, ஒரு மனமாக, என் கூட பிறந்த சகோதரிகள் என் கூட இல்லைன்னு சொல்லி நான் வீட்டில் உட்காந்து அழுது இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க, நான் சாதாரண ஒரு 30 வயசுல எனக்கு அப்பேற்பட்ட ஒரு நிலைமைனா 75 வயதுல ஆபிரகாமுக்கு எந்த சூழ்நிலை உண்டாயிருக்கும்? அல்லேலூயா. ஆனால் கொஞ்சம் கவனிங்க பார்க்கல. இந்த 3 காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. இதெல்லாம் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவர் சொல்றாரு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா.
முதலாவது நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னா சில காரியத்தை நம்ம விடணும். சில காரியத்தை நம்ம விடணும். நீ பிடிச்சு வச்சிட்டு இருக்கிற சில காரியத்தை நீ விடணும். உனக்குள்ள நீ வச்சு கொண்டிருக்கிற சில பாரம்பரியங்களை நீ முதலாவது விடணும். சில ரகசியமான சில காரியங்களை விடணும். தேவையில்லாத நட்பு வட்டாரத்தை முதல்ல என்ன பண்ணணும்? விடணும். 75 வயசுல ஆபிரகாமுக்கு எவ்வளோ நண்பர்கள் இருந்திருப்பாங்க, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் நீ முதல்ல விடு. முதல்ல என்ன சொல்றாருங்க? தேவையில்லாத நட்பு வட்டாரங்கள், தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத காரியம், என் தகப்பனுடைய வீடுன்னு பிடிச்சுக்கிட்டு அதுல இருக்கிற பாரம்பரியங்களை பிடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னா அந்த அந்த முற்பிதாக்களுடைய அந்த பாரம்பரியங்களை கை கொள்றது, அந்த தகப்பனுடைய அந்த காரியங்கள், அந்த குணநலங்கள், அப்பேற்பட்ட ஒரு செயல்பாடு. ஏன்னா ஆபிரகாமுடைய தகப்பன் சிலை செய்கிறவராய் இருந்தார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ல அந்த நினைவுகள், அந்த செயல்பாடுகள் எல்லாத்தையும் உன் தகப்பன் வீட்டை விடுன என்ன அர்த்தம்னா, அந்த முற்பிதாக்கள் செய்த அந்த பாரம்பரியங்கள், அந்த செயல்பாடுகள் எல்லாத்தையும் நம்ம முதலாவது விட வேண்டும். அல்லேலூயா. எல்லாத்தையும் விடணும். அடுத்த சொல்ற உன் இனத்தை விடு. அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் அங்கேயே தான் உட்கார்ந்து இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் எங்க தான் உட்கார்ந்து இருக்கிறது? தகப்பன் வீடு, தாய் வீடுன்னு சில பேர் இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு வரவே, எப்போ பார்த்தாலும் அங்கேயே உட்காந்துக்கிட்டு ஜெபிப்பது கிடையாது, வேத வாசிப்பது கிடையாது, கர்த்தருடைய காரியங்களை சிந்திப்பது கிடையாது. எப்போ பார்த்தாலும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, சில காரியத்தினை விட்டாதான் என்னுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு இப்படி சொல்றாருன்னா இந்த நாட்களில் நமக்கு வேறு விதமாய் பல காரியங்களை சொல்லுகிறார். அல்லேலூயா. வீணான சம்பாசனைகளை நீ முதலாவது விட வேணும். வீணான சம்பாசனைகள், நீ நிறைய வீணான சம்பாசனைகள் இன்னைக்கு அதிகமா போயிட்டு இருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதோட அவர் என்ன கூட்ட மாட்டாரு? வேதனை. அப்ப முதலாவது நல்ல கவனிங்க, ஏன் இந்த காரியத்தை கர்த்தர் சொல்றாருன்னா, இதெல்லாம் நீ விட்டாதான் நான் உன்னை ஆசீர்வாதிக்க முடியும். அல்லேலூயா. இதெல்லாம் விட்டாதான் நான் என்ன பண்ண முடியும்? நான் எங்க காட்டுறனோ அங்க நீ போக வேணும். நீ பார்க்கிற இடமெல்லாம் இல்ல, நீ யோசிக்கிற இடமெல்லாம் இல்ல, நீ சிந்திக்கிற இடமே இல்ல, ஓ பிளான் இல்ல அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார் ஆபிரகாமுக்குன்னா, இது வரைக்கும் நீ ஒரு பெரிய பிளான் பண்ணிக்கிட்டு இருந்த, பெரிய திட்டங்கள் நிறைய பிளான் பண்ணிட்ட, இந்த தேசத்துல நிறைய பிளான் பண்ணிட்ட. ஆண்டவர் சொல்ற, அதெல்லாத்தையும் விட்டுரு, அதெல்லாத்தையும் நீ விட்டுரு. ஆண்டவர் சொல்றாரு, இனி ஓன் பிளான் அல்ல, ஓன் திட்டம் அல்ல, இனி எல்லாமே ஏன் திட்டத்தை நான் உனக்கு கொடுக்க போறேன். எல்லாம் உன் திட்டத்தை கொடுக்க போறேன். அப்புறம் நீ என்ன பண்ணணும்னா, நீ இருக்கிற இடத்தை விட்டு வெளியே வா. நீ இருக்கிற இடத்தை விட்டு நீ வெளியே வரணும். நீ வெளியே வந்தா மாத்திரம்தான் உன்னை நான் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடுமையான சூழ்நிலைகள், இந்த வார்த்தை சாதாரண வார்த்தைகள் அல்ல, ஒரு கடுமையான சூழ்நிலைகள். சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்பும் போது கர்த்தர் சில ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பா, சில நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் கொடுப்பா. இப்பேற்பட்ட சில காரியத்தை நீ விடு, சில காரியத்தை நீ மறக்கணும், சில காரியத்தை நீ விடணும், சில காரியத்தை நீ விட்டு வர வேண்டும் என்று சொல்லி அநேகருக்கு பல முறை கர்த்தர் பல ஆலோசனை சொன்னாலும் நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த ஆலோசனைகளை நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். அந்த ஆலோசனைகளை நம்ம கேட்காதபடி இன்னைக்கு அநேகர் நீங்க அப்படியே அவர் இருக்க வேண்டான்னு சொன்ன சில இடங்களில நீங்க இருந்து கொண்டு என்னை ஆசீர்வாதி, என்னை உயர்த்தி, என்னை மேன்மைப்படுத்தி சொல்றதுனால கர்த்தர் ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்த முடியாது. அல்லேலூயா. அப்ப முதல் காரியம், விட வேண்டியதை விடணும். கர்த்தர் சொல்றதை விடணும். எதை சொல்றதை விடணும்? சொல்றங்க, எதை விடணும்? தூக்கத்தை விட சொல்றாரா? விட்டுறணும். தூக்கத்தை விட சொல்றாரா? விட்டுணும். சில நேரங்களில் சாப்பாட்டை ஒதுக்க சொல்றாரா? ஒதுக்கி வைக்க வேண்டும். அல்லேலூயா. சில நேரத்தில் சில உறவுகளை விட சொல்றாரா? அவங்க நிமித்தம் உங்களுக்கு நிறைய டிஸ்டர்ப் உண்டாகிட்டே இருக்குது, நிறைய போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப சில உறவுகளை கர்த்தர் விட சொல்றாருன்னா அதை என்ன பண்ணணும்? விட்டுட்டு இந்த பக்கம் வந்துடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இதெல்லாம் நம்ம செய்யாம எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா கர்த்தர் வெளிப்படுத்த முடியாது. அவர் சொல்றாரு, விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவர் சொல்றாரு, நான் காண்பிக்க தேசத்துக்கு போ. ஒரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசிக்க நமக்கு நேரில் அந்த வசனம் சொல்லப்படுது. நீ இதெல்லாம் செஞ்சனா உன்னை நான் என்ன பண்ணுவேன்? பெரிய ஜாதியாக்கி உன்னை நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வத்து உன் பேரை என்ன பண்ணுவேன்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன். அங்க ஒரு 4 காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. முதல் காரியம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். முதல்ல என்ன பண்றாரு? அம்மா பெரிய ஜாதியாக்குற. அடுத்து உன்னை
ஆசீர்வதித்து, மூன்றாவது உன் பேரு, நான்காவது நீ எப்படி இருப்பானா ஆசீர்வாதமாய் இருப்பாய். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்காக, கர்த்தருடைய நாமத்துக்காக எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சிலருக்கு சொல்றாரு இதெல்லாம் நீ செஞ்சிட்ட. சிலருக்கு சொல்றாரு உன் இனம் உன் ஜனம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்க தேசத்துக்குள்ள நீ வந்துட்ட. என்ன பண்ணிட்ட? காண்பிக்க தேசத்துக்கு நீ வந்துட்ட. நான் காட்டுகிற சில தேசத்துக்குள்ள நீ வந்து நீ அமர்ந்திருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் சிலருக்கு. ஆனால் இன்னும் சில விடக்கூடாத காரியங்கள் அதை பிடிச்சிக்கிட்டு அதை அப்படியே பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. 2 காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. இன்னும் சிலர் விட வேண்டியதை விடணும், சிலர் விட்டுட்டு உள்ள வந்துட்டீங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இதை சொன்ன உடனே 4ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே. என்னபடி சொல்லுங்க, என்னபடி சொல்லுங்க. அந்த ஆபிரகாம்னு இருக்கிற இடத்துல உங்க பைபிளா இருந்தா உங்க பேரை போட்டு வச்சுக்கிங்க, உங்க பேரை போட்டு வச்சுக்கிங்க. அங்க சொல்லப்படுது கர்த்தர். இப்ப நான் சொல்ல போறேன், கர்த்தர் தேவகுமாருக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். என்ன பார்க்க கூடாது, நீங்க உங்க பைபிள்ல உங்க பேரை போட்டு படிங்க. அதுதான் ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாம் இன்றைக்கு எனக்கு சொல்றதுனால அந்த வார்த்தை எனக்கு சொந்தமாய் மாறுகிறது. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். கடுமையான சூழ்நிலை, முடிவெடுக்க முடியாது, அப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஆனாலும் அந்த வசனம் சொல்கிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. என்ன பண்ணானமா? அவர் என்ன சொன்னாரோ அதை கரெக்ஷன் பண்ணாதபடி அதை சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அப்ப 2வது காரியம் என்னன்னா, அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம அப்படியே செயல்படுத்த வேண்டும். அவர் என்ன சொல்றாரோ, எதை விட சொல்றாரோ விட்டுணும், எதை மறக்க சொல்றாரோ மறந்துடணும், விலக சொல்றாரோ விலகணும், போக சொல்றாரோ போகணும். அல்லேலூயா. என்ன பண்ணணுங்க சொல்லுங்க, என்ன பண்ணணும் சொல்லுங்க. விட வேண்டியதை விடணும், மறக்க வேண்டியதை மறக்கணும், எங்க போக சொல்றாரோ போகணும். இதுதான் கர்த்தருடைய அழைப்பு. அல்லேலூயா. ஆபிரகாம் அதை கேட்ட உடனே 4ஆம் வசனம் சொல்கிறது, நல்ல இந்த ஆபிரகாமை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, முன்ன பின்ன தேவ சத்தத்தை கேட்டவன் அல்ல. முதல் முறையாக தேவ சத்தத்தை அவன் கேட்கிறான். முதல் முறையாக தேவ சத்தத்தை கேட்கிறான். இப்பதான் தேவ சத்தத்தை கேட்கிறான். அல்லேலூயா. நம்மள தேவ சத்தத்தை கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? என்ன பாருங்க பார்க்கலாம். நம்மள தேவ சத்தத்தை எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கிறோம்? சில பேர் 10 வருஷம், சில பேர் 15 வருஷம், சில பேர் 5 வருஷம், சில பேர் 3 வருஷம். நீங்க இதை கவனிங்க பார்க்கலாம். முதல் முறையா கேட்கிறான், அப்படியே ஒப்பு கொடுக்குறான். ஆனா 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், இன்னும் 20 வருஷம்லாம் இருக்கிறாங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோமா ஒழிய, ஆனா அதை அப்படியே செய்யக்கூடிய ஆட்கள் மிகவும் குறைவாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதில் கொஞ்சம் உங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்க, தயவு செய்து உங்களை யோசிச்சு பாருங்க. முதல் முறையாக சத்தத்தை கேட்குறான். அது ஒரு கடுமையான சூழ்நிலை. அந்த கடுமையான சூழ்நிலையும் முதல் முறையிலேயே அவன் என்ன செய்கிறான்னு சொன்னா, தன்னை முழுவதுமே அர்ப்பணிக்கிறான். தன்னை முழுவதுமே அர்ப்பணிக்கிறான். ஆனால் தேவ ஜனங்கள் திருச்சபையில் கர்த்தர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு. பல வருஷமா பேசுறாரு, பல நிலைகளில் பேசுகிறாரு. ஆனால் அதை உடனே செயல்படுத்துகிற ஜனங்கள் மிக குறைவா இருக்கிறாங்க. அல்லேலூயா. இருக்கிறோமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வேதனைகள் இல்லாதபடி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்களில் சொன்னபடியே செய்ய ஆட்கள் தேவை. எனக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் நன்மை இல்லை, எனக்கு அப்படி ஆசீர்வாதம் வந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தில் எனக்கு ஏன் வேதனை இருக்குது, அந்த ஆசீர்வாதங்கள் ஏன் வீணா செலவழிந்து கொண்டிருக்குதுன்னு அநேகர் கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமை பார், அவனுக்கு வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை நான் கொடுத்தேன். அவனுக்கு வேதனை, அவன் வயது சென்று முதிர் வயதனாய் இருந்தான், அவனை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தேன் நான். அல்லேலூயா. அப்போ முதல் காரியம் விட வேண்டியதை விடணும். 2வது காரியம் அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்ற வேண்டும். முதல் சத்தத்தை கேட்கிறான். முதல் சத்தத்தை கேட்ட உடனே ஆபிரகாம் தன்னை அர்ப்பணிக்கிறான். அல்லேலூயா. அடுத்த 3வது காரியத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆபிரகாமை குறித்து நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் ஒரு விட்டு கொடுக்கிறவனாய் இருந்தான். என்னவா இருந்தாங்க?
சொல்லுங்க, என்னவா இருந்தான்? மூன்றாவது காரியம், ஆபிரகாம் விட்டு கொடுக்கிறவனாய் இருந்தான். முதலாவது தேவனுக்காக தன்னுடைய குடும்பங்கள், தன்னுடைய உறவுகள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தான். நல்லா கவனிக்கணும், எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து தேவனுக்காக இரண்டாவது காரியமாய் சொன்னதை அப்படியே செய்வதற்காய் புறப்பட்டான். மூன்றாவது காரியத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆபிரகாம் விட்டு கொடுக்கிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க பார்க்கலாம், 13:8 வாசிங்க பார்க்கலாம், 13:8 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். அல்லேலூயா. என்ன வேணாங்கிறாங்க? ஆபிரகாம் வாக்குவாதம் பண்ணுகிறவனா இல்லாதபடி அவன் விட்டு கொடுக்கிற ஒரு தேவ மனிதனா இருந்தான். ஏன்னா ஆபிரகாமுக்கு தெரியும், நான் விட்டு கொடுத்தா என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த வசனங்களை கவனிங்க. கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. 4 காரியங்க. உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவே. நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதமாய் இருப்ப. 3வது வசனம் சொல்லுகிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பே, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. அப்ப இந்த ஆபிரகாம் எதை நம்பினான் என்று சொன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பினான். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க எதை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க? மனுஷனை நம்புறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல உங்க வேலையை நம்புறீங்களா? இல்ல உங்க பிசினஸை நம்புறீங்களா? எதை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க? சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு நாள் கைவிடும். சொல்லுங்க, இதெல்லாம் ஒரு நாள் கைவிடும். நான் உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை சொல்லுகிறேன். சொல்லுங்க, ஒரு நல்ல ரகசியத்தை சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நம்புங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை மாத்திரம் நம்புங்க. அவைகள் உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் அவைகள் உங்களுக்காக செயல்படும். அந்த வார்த்தைகள் 100% உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அதிலே வேதனை இல்லாத ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதையே நம்பி, அதையே அறிக்கையிட்டு, அதையே பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களை கொடுப்பான்னு சொல்லி நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் அடுத்தது என்னதுங்க? விட்டு கொடுக்கிறவன். அல்லேலூயா. நான் உங்க பக்கம் வர்றேன். உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் விட்டு கொடுத்து வாழ்றீங்க? கொஞ்சம் என்ன கவனிங்க பார்க்கலாம். பிள்ளைகள் கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். பிள்ளைகள் எப்படி தாய் தகப்பன்கிட்ட எத்தனை பேர் விட்டு கொடுத்து வாழ்றீங்க? கொஞ்சம் உங்களை கவனிக்கணும். பிள்ளைங்க என்ன பண்ணணும்? தாய் தகப்பன்கிட்ட எத்தனை பேர் விட்டு கொடுக்குறீங்க? அடுத்தது மனைவி கணவன்கிட்ட எத்தனை நாளைக்கு விட்டு கொடுத்து வாழ்றீங்க? பரவாயில்ல, விடுங்க, நீங்க பேசுங்க, பரவாயில்ல, நீங்க செய்யுங்க அப்படின்னு மனைவிமார்கள் கொஞ்சம் கவனிங்க. கணவன்மார்கிட்ட விட்டு கொடுக்குறீங்களா? கணவன்மார் மனைவி கிட்ட விட்டு கொடுக்குறீங்களா? கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். மாமியார் மாமனார்கிட்ட விட்டு கொடுக்குறீங்களா? பரவாயில்ல, வாக்குவாதம் பண்ணாதபடி. எந்த காரியத்தை எடுத்தாலும் இன்னைக்கு குடும்பத்துல வாக்குவாதங்க. எந்த காரியம் எடுத்தாலும் குடும்பத்தில் நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது? நான் சொல்றேன், வாக்கு தத்தத்தின் சந்ததிகள் வாக்குவாதம் பண்ணி கொண்டு இருக்க மாட்டார்கள். வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ்கிறவர்களாய் இருப்பார்கள். அவர்களை அல்லவா கர்த்தர் ஆசீர்வதிக்க தொடங்குவா. அவர்கள் அல்லவா கர்த்தர் மேன்மைப்படுத்துவா. இன்னைக்கு நான் சொல்றேன், ஏவ சமுத்திரந்து சொல்றேன், நிறைய குடும்பத்தில் வாக்குவாதங்கள் பெருகிவிட்டது. நிறைய குடும்பத்தில் வாக்குவாதம், எதை எடுத்தாலும் வாக்குவாதம், எது எடுத்தாலும் சண்டைகள். விட்டு கொடுப்பதில்லை. 2 பேருமே, ஒரு கணவன் மனைவி இருப்பாள் என்று சொன்னா 2 பேருமே சரிக்கு சமமாய் நிற்பது. அல்லேலூயா. சிலருக்கு சொல்றாரு, சிலர் விட்டு கொடுத்து வாழ்றீங்க, அது அவங்களுக்கு என்னவா சாதகமா மாறிடுச்சுன்னா, நான் தான் பெரிய ஆள், நான் சொல்றதுதான் நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, எச்சரிக்கையா சொல்றாரு, அவங்க எல்லாம் இன்னைக்கு இந்த நாள்ல மனம் திரும்ப ஒப்பு கொடுங்க. மனம் திரும்ப ஒப்பு கொடுங்க. நீ குடும்பத்துக்குள்ள வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு தேவையில்லாத காரியத்தை நீ பண்ணிக்கொண்டு, நானும் தேவ பிள்ளை, தேவனை என்னை ஆசீர்வதிப்பா, தேவனை என்னை பாதுகாப்பான்னா ஆண்டவர் சொல்ற காரியத்தை சொல்றேன், தயவு செய்து எச்சரிக்கையா இரு. நீ வாக்குவாதம் பண்ணிக்கொண்டே இருப்பாய் என்று சொன்னா அந்த கிருபைகள் உன்னை விட்டு விலகும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க மாட்டா. அது வேறு ஆசீர்வாதமாய் வந்து அது உன் குடும்பத்துக்குள்ள அது உபத்திரவமாய் மாறுவதற்கு முன்பாக கர்த்தர் சொல்கிறார், வாக்குவாதத்தை விட்டு முதல்ல மனம் திரும்பு. அல்லேலூயா. ஆபிரகாம் சொல்றாரு, வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்தில் என்ன சொல்றாரு, உனக்கு எனக்கு வாக்குவாதம் வேண்டாம். என்ன சொல்றாருங்க? 3வது காரியம் சொல்றாரு, வாக்குவாதம்
நான் சொல்றேன், உங்க குடும்பத்துக்குள்ள வாக்குவாதம் இருக்குன்னா இந்த ஜெபம் முடிஞ்சு நீ வீட்டுக்குள்ள போகும்போது சொல்லணும், இனி உனக்கு எனக்கு வாக்குவாதம் வேணாம். நம்ம எல்லாம் வாக்குத்தத்த சந்ததிகள். இனி நம்ம வாக்குவாதம் பண்ணாதபடி கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோன்னு நீ குடும்பத்தில் இன்னைக்கு ஜெபம் பண்ணுவாயினா நிச்சயமாய் சொல்கிறேன், கர்த்தரோ ஐஸ்வரியத்தை தருவா. அதோடு வேதனை கூட்டாதபடி உன் குடும்பத்தில் ஒரு ஐஸ்வரியத்தையும் ஒரு ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துக பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா பெற்றோருடைய வாக்குவாதம். யாரோட வாக்குவாதம்? பெற்றோருடைய பயங்கர வாக்குவாதம். நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறது? பிள்ளைகளுக்கும் கர்த்தர் எச்சரிக்கையா சொல்றாரு, மனம் திரும்பணும். நீங்க எல்லாம் மனம் திரும்பணும். பெற்றோரோடு நீங்க வாக்குவாதம் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த ஆராதனை முடிஞ்சு நீங்க வீட்டுக்குள்ள போன அப்பா அம்மாவை பார்த்து சொல்ல, நான் இனி உன்னோட வாக்குவாதம் பண்ண மாட்டேன், என்னை தயவாய் மன்னிங்க, தயவாய் மன்னிங்க. தயவு செய்து இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்குண்டான வாசல் கிடையாது. இதெல்லாம் சத்துரு உங்களுடைய எதிர்காலத்தை உங்கள் வாழ்க்கையை குலைச்சி போடுவதற்கு இந்த வாக்குவாதத்தை அவன் பயன்படுத்துவான். அல்லேலூயா. அப்போ கர்த்தரே ஆசீர்வாதத்தை தருகிறா. அந்த ஆசீர்வாதத்தோட வேதனை இருக்கக்கூடாது அப்படின்னா நான் மூன்றாவதாக என்ன செய்யணும்னா வாக்குவாதம் பண்ணுவதை விட வேண்டாம். எதை விட வேணும்? அதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. வாக்குவாதம் வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம். நீங்கள் சொல்லணும், இனி நமக்கு வாக்குவாதம் வேணாம். முதல்ல இந்த குடும்பத்திலேருந்தே தயவு செய்து பாருங்க. குடும்பத்துக்குள்ள தயவு செய்து நீ இன்னைக்கு உன் குடும்பம் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பார்க்காததுக்கு காரணம் என்னன்னா இந்த வாக்குவாதங்கள். தயவு செய்து நீ உன்னை கவனிச்சுப்பார். எவ்வளோ பேச்சு பேசுற, எவ்வளோ காரியத்தை உன்னால விட்டு கொடுக்க முடியல. ஆனா ஆசீர்வாதம் மாத்திரம் வேணுங்கிற. லோத்து மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் பெரிய வாக்குவாதம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆபிரகாம் போய் லோத்தை பார்த்து சொல்றான், வாக்குவாதம் வேணாம், நீ எந்த பக்கம் போறியே நீ அந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போறேன், உனக்கு எந்த இடம் வேணுமா நீ தேர்ந்தெடுத்துக்கோ. இந்த பிரச்சனைகள் வேணாம். நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம சண்டை போட வேண்டாம், வாக்குவாதம் வேண்டான்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான் சொன்னா அங்கே ஒரு சமாதான உண்டு பண்ணுகிறான். அல்லேலூயா. என்னத்தை உண்டு பண்ணுகிறான்? சொல்லுங்க, என்னத்தை உண்டு பண்ணுகிறான்? 13:8 அங்க வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கு உனக்கும் உன் மேய்ப்பருக்கும் என் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். இந்த மேய்ப்பருடைய சண்டை ஆபிரகாமுக்கு லோத்துக்குள்ள போயிடுச்சு. அவன் சொல்றான், உனக்கு எனக்கு வேணாம், உன் மேய்ப்பருக்கும் என் மேய்ப்பருக்கும் வேண்டாம். நம்மள சகோதரர்கள். நம்மள என்னது சொல்லுங்க, யாருங்க? அவன் சொல்றான், நம்மள சகோதரர்கள். நீங்க என்னைக்காவது சொல்லி இருக்கிறீங்களா, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும்போது நம்மளாம் ஒரே சரீரமா இருக்கிறோம், நம்ம ஏன் சண்டை போடணும்? அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்றேன், வாக்குவாதம் பண்ணி ஜெயிச்சிருக்கிறீங்களா, அமைதியா இருந்து ஜெயிச்சிருக்கிறீங்களா? கூட தான் பேசிட்டு இருக்கிறேன். வாக்குவாதம் பண்ணி ஜெயிச்சிருக்கிறீங்களா, அமைதியா இருந்து ஜெபம் பண்ணி ஜெயிச்சிருக்கிறீங்களா? எது இருந்தா ஜெபம் எதுல தான் ஜெயம் வருது? வாக்குவாதம் பண்ண என்னதான் வருது? அந்த மனுஷனை என்ன பண்றது? அந்த மனுஷனை அப்படியே என்ன பண்றது? சாதாரண மனுஷனை 6 பேக் ஆக்கி விட்டுறது. அப்படியே நரம்புலம் புடைச்சிக்கிட்டு நல்ல மனுஷனை ஆயுதத்தை தூக்க வைக்கிறது. நல்ல மனுஷன் என்னத்தை பண்றது? ஆயுதத்தை தூக்கி அவனை ஒரு யுத்த வீரனா மாத்தாம விடுறது இல்லை அந்த வாக்குவாதம். என்ன மனுஷனை மாத்தாம விடுறது இல்லை, யுத்த வீரனா மாத்தாம விடுறதில்ல. கவலைப்படாதீங்க. சில பேர் வரல, வீடியோ இருக்குது, போட்டு விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். சிலருக்கு ஐயோ வரலையே ஆதங்கமா இருக்குது, கவலைப்படாதீங்க, உங்க ஆசையை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. செய்தியை கேட்க சொல்லுங்க, கர்த்தர் நிச்சயமா இடைப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், வாக்குவாதம் பண்ணனால நம்ம சாதிக்க முடியாது. வாக்குவாதம் இருக்கிற இடத்துல நல்ல கவனிங்க, பிசாசுடைய கோபம் இருக்கும். யாருடைய கோபம்? பிசாசுடைய கோபம். யார் வாக்குவாதம் பண்றாங்களோ அந்த இடத்துல பிசாசுடைய செயல்பாடுகள் இருக்கும். யாருடைய செயல்பாடு? அதை ஆபிரகாம் அறிந்தான். நல்ல கவனிங்க பார்க்கலாம். அது ஆபிரகாம் அறிஞ்சதுனாலதான் லோத்துக்கிட்ட போய் சொல்றாரு, உனக்கும் எனக்கு வாக்குவாதம் வேண்டாம். ஏன்னா வாக்கு தத்தத்தின் சந்ததி வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. சில பேரை பார்த்துருக்கிறேன், பஸ்ல எல்லாம் பார்த்துருக்கிறேன். சில பேரை பஸ்ல பார்க்கும்போது என்ன நடக்கும்னு சொன்னால், பஸ்ல கொஞ்சம் தெரியாம காலம் வச்சிருப்பான். கையில பைபிள் இருக்கும். என்ன இருக்கும்? வாயில என்ன இருக்கும்? பேசும் பாரு, கண்ணை நான் பின்னாடியே வச்சிருக்கிற. அப்படி மிதிக்கிறிய. எப்படி மிதிக்கிறிய? யாராவது பஸ்ல யாராவது வேணும்னுக்கே காலம் மிதிப்பாங்களா?
தெரியாம மிதிச்சிருப்பாங்க. அது சொல்லும், கையில பைபிளை வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு புக்கை அப்படி வச்சுக்கிட்டு பேசுவாங்க. அப்ப நான் நிறைய பார்த்துருக்கிறேன். என்னுடைய சில நாட்களுக்கு முன்பாக கூட சில காரியங்களை பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்குறேன். என்ன சொல்ல, கண்ணை பின்னாடியே வச்சிருக்கிற, இப்படி காலை மிதிக்கிறிய. அல்லேலூயா. அவங்க சொல்லுவாங்க, தெரியாம மிதிச்சிட்டேன் சாரி. என்ன சாரி சொன்னா வலி போயிருமா? யாரு இப்பதான் பிரசங்கத்தை கேட்டுட்டு ஆராதனை பண்ணிட்டு இப்பதான் பஸ் ஏறி இருக்கிற அந்த அம்மா சொல்லுது, சாரி கேட்டா வலி போயிருமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ என்னது, கேட்ட அத்தனை பிரசங்கமோ, ஜெபித்த அத்தனை ஜபமோ, பாடின அத்தனை ஆராதனை என்ன ஆயிடுச்சு? மொத்தமும் ஜீரோ தான். பிசாசு எப்படி செயல்படுறான்னு கொஞ்சம் கவனிங்க, பார்க்கலாம். கொஞ்சம் கவனிங்க. சில பேர் இருக்கிறாங்க, சில பேர் ஆராதனை முடிஞ்சு போகும்போது வண்டியிலே வாக்குவாதங்க. வண்டியில என்னது, ரோடே பார்க்குது, இவங்களுக்கு 2 பேத்துக்கு தெரியல, இவங்க நம்ம எங்க போயிட்டு இருக்கனே தெரியல, 2 பேத்துக்கு பயங்கர வாக்குவாதம். பக்கத்துல போறவங்களாம் அப்படி பார்க்கறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்குன்னு பார்த்து திருவிருந்து, வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட். அல்லேலூயா. வண்டியில வேற வசனம். என்ன வசனம்? நான் உன்னை விட்டு விலகுதும்ல உன்னை. எல்லாத்தையும் அவன் பார்க்குற, என்னடா இது, என்னடா நடக்குது, எங்கே தான் அவனுக்கு தெரியும், இங்கே சர்ச்சைக்கு தான், ஞாயிற்றுக்கிழமை இந்த குரூப்பு சர்ச்சைக்கு தான் போயிட்டு வண்டியில் என்னது சொல்லுங்க. ஏன் இந்த அம்மாவை கூப்பிட்டு இந்த அம்மா வரலையாம்மா, எனக்கு வேலை இருக்கு, நீ உட்காந்து அங்கே பேசிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி ஐயாவுக்கு என்ன வந்துருச்சு? கோவம் வந்துருச்சு. இனிமே நீ நடந்து தான் வரணும். என்னப்பா சார் தீர்க்க தரிசனமா சொல்றீங்க? வருது, என்ன பண்றது? இனிமேல் என்ன பண்ணணும்? இனிமே நான் உன்னை கூட்டிட்டு வர மாட்டேன், இனிமே நடக்க மாட்டேன். அட விடுங்க, தெரியாம சொல்லிட்டு என்ன வார நீ இப்படி தான் பண்ற. இவர் போய் அங்க போய் நின்னாதான் என்ன பண்ணணும், அந்த ட்ரெயினே போகும். ஆனா இவர் போய் என்ன தெரியுங்களா பண்ணுவாரு? அங்க வெட்டியாதான் உட்காந்துட்டு இருப்பாரு. ஆனா அவருக்குள்ள சபைக்குள்ள நின்று பேச முடியல, நின்று இருக்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. சில அம்மாமாருங்க இருக்காங்க, வரும்போதே சொல்லி கூப்பிட்டு வருவாங்க, நாத்துமாவை கத்திரை சோத்திரி முடிஞ்சோன்னே அப்படியே கிளம்பிடணும். என்ன கிளம்பிடணும்? வீட்டில் சமைக்க வேண்டியது ஏராளமா இருக்குது. இப்படி அன்னைக்குன்னு பார்த்து அந்த ஐயாவை கூப்பிட்டு நான் பேச, அந்த ஐயாவை கூப்பிட்டு நான் என்ன பண்ணேன், ஆவி நேவுதெல்லாம் நான் பேச, அந்த அம்மாவா அப்படியே பொங்கிக்கிட்டு இருக்குது. பிள்ளைங்களை கிள்ளி விடுது, அதை பண்ணுது, இதை பண்ணுது. அவராக எங்கூட இன்ட்ரெஸ்டாக பேசிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் மறந்து வேறு மனுஷனாகி எங்கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. வெளியே வாசலை தாண்டின உடனே உனக்கு சொன்ன கேட்கவே மாட்டியா? உனக்குலாம் இது இல்லையா? நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், போ நீயே எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிடு. எவ்வளோ அனுபவங்கள், எவ்வளோ அம்மா ஸ்டேக் பண்ணுறாங்களாம்மா. அந்த மனுஷன் என்ன பண்ணுறது, கறியை வாங்கி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்து அதை வெட்ட தெரியாமல் பெருசாக போட்டு ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே. அல்லேலூயா. இதெல்லாம் எங்கே நடந்ததுன்னா எளிமை பிரகாஷ் வந்து ஒரு காலத்தில் நடந்தது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இப்போ மறுபடியும் ஞாபகப்படுத்துறாரு, இதெல்லாம் உனக்கு வேணாம். என்ன சொல்கிறாரு? இதெல்லாம் ஒரு காலத்தில் இதெல்லாம் நடக்குது. வாக்குவாதங்கள், எப்படி வாக்குவாதங்கள் வருதுன்னே தெரியல. வாக்குவாதங்கள் எப்படி அது பாட்டுக்கு வாக்குவாதம் என்பதற்கு பிசாசு நிறைய காரணத்தை எடுத்து கொடுப்பான். அல்லேலூயா. நிறைய நல்ல வாக்குவாதம் நீங்க போயிட்டீங்கன்னா, வாக்குவாதத்துக்கு தலைவனை யாருன்னா பிசாசு தான். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் வாக்குவாதம் பண்ணிட்டே இருப்பேன். நான் போக மாட்டேன்பா. எங்கேயாவது பிசாசு பிடிச்ச ஜெபம் முதல்ல என்ன சொல்லுவேன், நான் போக மாட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன், ரொம்ப நாளாக இங்கே இருக்கிறேன், நான் இது என்னுடைய கூடாரம், நான் போக மாட்டேன், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன். எங்கே பார்த்தாலும் என்ன பண்ணுவானா, வாக்குவாதம் பண்ணிக்கொண்டே தான் இருப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வாக்குவாதம் வாக்கு தத்தத்தின் சந்ததிக்கு சொந்தமல்ல, விட்டு கொடுப்பது தான் வாக்கு சந்ததிகளுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அல்ல கைகளை தட்டி அதனுடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்ல கைகளை தட்டி தேவ நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அத்த நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நான் பேசட்டா முடிக்கட்டா, டைம் ஆயிடுச்சு, நான் போகணும். நான் என்ன பண்ணணும்? 3 காரியங்களை தான் பார்த்துருக்குறோம். இன்னும் எத்தனை காரியத்தை பார்க்கணும் சொல்லுங்க? எத்தனை காரியத்தை பார்க்கணும்? 6 காரியத்தை நீங்கள் பேச சொன்னாலும் நான் பேச போகிறது இல்லை. ஏன்னா அங்கே ஒரு சபை இருக்குது. அதனால நான் இதோடு நிறைவு செய்கிறேன். இதை தொடர் பிரசங்கமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம். இதுக்கு மேலே பேசுனா எனக்கு ராக்கெட் தான் விடணும் நீங்கள் கலாம்பக்கத்துக்கு.
என்னதான் விடணும், ராக்கெட்டில் தான் நாங்கள் போக வேண்டியது இருக்கும். அதனால் நான் என்ன செய்கிறேன்னா, கர்த்தர் நிச்சயமாக வருகிற காலங்களில் நம்ம இதை பேசுகிறோம். முதல்ல இந்த 3 காரியத்தை இந்த வருகிற வாரங்களில் தயவு செய்து நீங்கள் செய்யுங்க. நிறைய காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசுவதற்காக. ஏன்னா நம்ம இன்னைக்கு ஆசீர்வாதம் வேணும். என்ன வேணும்? கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன வாசிச்சோம்? கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதுதான் இங்க கர்த்தர் பேசி நான் சொல்றேன். இந்த பிரசங்கம் முடிகிற வேளையில் இந்த ஆசீர்வாதத்தை, வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் 100% கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நம்ம விட்டு கொடுக்க போறோம். இந்த 9 காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு கொண்டு வர போறோம். கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 3 காரியத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க. என்னென்னத்தை விடணும், எதை விடணும், பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தது அவர் சொன்னபடியே அவன் செய்தான். 3வது வாக்குவாதத்தை இந்த இன்னையோடு விட்டுருங்க. எந்த வாக்குவாதமும் வரக்கூடாது. உங்களுக்கு அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. இயேசுவை பாருங்க, சிலுவையில் அடிக்கப்பட்ட போது வாக்குவாதம் பண்ணி கொண்டு இல்லை. நான் தப்பே செய்யல. வாக்குவாதம் சில நேரத்தில் நீங்க தப்பே செய்ய மாட்டீங்க, ஆனா வாக்குவாதம் உங்களோடு பண்ணுவாங்க. இயேசுவை பாருங்க, தப்பே செய்யல, சிலுவையில் அடிக்கப்பட்டாரு, ஆனா அவர் அமைதியா இருந்தாரு. இன்னைக்கு உலகத்துக்கே இரட்சகரா இருக்கிறாரு. அகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரித்து இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிற சொல்ற அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும்னு சொன்னா நம்மளும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நம்மளை தொடர்ந்து நடத்துவாராக. இந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு இந்த 3 காரியங்களை உங்க வாழ்க்கையில தயவு செய்து ஆராய்ந்து பார்த்து தெய்வ சமூகத்தில் உங்களை விட்டு கொடுத்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். அப்படி எழும்பலாம், எல்லாரும் அப்படி எழும்பலாம். எல்லாரும் தெய்வ சமூகத்திலேருந்து நம்ம எழும்பலாம். எஸ் டாடி, எஸ் டாடி பேசின வார்த்தைகளை சற்று திரும்பி பாருங்க. கர்த்தர் நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய நன்மைகளை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் சொன்னார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை நான் செய்கிறார் என்று யோபு சொன்னான். அதில் முதல் காரியத்தை நம்ம யோசபாத்தை பார்த்தோம். 2வது காரியமாக நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருவா, அதோடு வேதனையை கூட்ட மாட்டா. நீ இப்படியே இருக்கிறத கர்த்தர் விரும்பல. கர்த்தர் நீ இப்படியே கஷ்டப்படுவதை கர்த்தர் விரும்பல. உனக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த ஐஸ்வர்யமானது வேதனை இல்லாததா இருக்கும். அது உனக்கு போதுமானதா இருக்கும். நீ மீத எடுக்கிறதா இருக்கும். வியாதி இல்லாததா இருக்கும். போராட்டங்கள் இல்லாததா இருக்கும். இனி கர்த்தர் இனி உங்களுக்கு வரப்போகிற ஆசீர்வாதம் நீங்க அலைஞ்சி அலைஞ்சி கஷ்டப்பட்டு அப்படிலாம் இருக்காது. லெகுவான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய சொல்லுவா. லெகுவான காரியத்தை நீ செய்ய தொடங்கும் போது அதுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கும். அதுல கர்த்தர் நான் நிச்சயமா சொல்றேன், இதுவரை நீ பார்த்த ஆசீர்வாதங்கள் அல்ல, இனி கர்த்தர் உனக்கு கொண்டு வர போகிற ஆசீர்வாதத்துல அது வேதனை இருக்காது. அதுல வேதனை இருக்காது. அதுல ஒரு பெரிய சமாதானம் இருக்கும், ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும், ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும், ஒரு பெரிய ஆரவாரம் இருக்கும். அத்தனை காரியங்களை செய்ய போறாரு. ஐயா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஐயா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஐயா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இனி அவர் உனக்கு கொடுக்கப்படுகிற மேன்மைகள், இனி அவர் உனக்கு கொடுக்கிற உயர்வுகள், எதிராளிகளே இருக்க மாட்டார்கள், எதிரிகளே இருக்க மாட்டார்கள். எஸ்டாடி நீ தேடியும் காணாதிருப்பாய்னு சொன்ன வாக்கு தத்தங்கள் இனி உன் எதிராளிகள் எல்லாம் உடைக்கப்பட்டு உனக்கு நல்ல இளைப்பாறுதலின் ஆசீர்வாதம், ஒரு இளைப்பாறுதலின் ஆசீர்வாதங்க ஆபிரகாமுக்கு கொடுத்ததை போல கர்த்தர் நமக்கு கொடுத்து கர்த்தர் நடத்துவா. அப்பா பார்த்து சொல்லுங்க. நிறைய வார்த்தையை கேட்கிறோம்ப்பா, ஆனா அதை நாங்கள் மறந்து போயிடுறோம். மறந்து போயிடுறோம். ஒரு 3 காரியத்தை எங்களோடு சொல்லி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் விட வேண்டியதை விடணும். சொல்லுங்க, நாங்கள் விட வேண்டியதை விடணும். 2வது சொல்லுங்க, உங்க வார்த்தையின்படி தீவிரமாய் நாங்கள் செயல்படணும். உங்க வார்த்தையின்படி நாங்கள் தீவிரமாய் செயல்படணும். 3வது சொல்லுங்க, எஸ்டாடி வாக்குவாதங்களை நாங்கள் விட்டு விடுகிறோம்ப்பா. எங்களோடு யார் வாக்குவாதம் பண்ணாலும் நாங்கள் வாக்குவாதம் பண்ண போறது இல்லை, நாங்கள் விட்டு கொடுக்க போறோம்ப்பான்னு சொல்லுங்க.
நாங்கள் விட்டு கொடுக்க போகிறோம் ஏசப்பா. விட்டு கொடுத்து நாங்கள் வாழ போகிறோம். எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீங்கப்பா. வாக்குவாதம் பண்ணுகிறவனுக்கு தான் வேதனை, விட்டு கொடுக்கிறவனுக்கு வேதனை கிடையாது. விட்டு கொடுக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. வேதனை இல்லாத ஆசீர்வாதங்க. இனி கர்த்தரே வேதனை இல்லாத அந்த நன்மைகளை கொடுக்க போகிறார். காரணம் என்னன்னா, வார்த்தையை நிறைவேற்றுகிற தெய்வம். அவர் நம்மோடு இணைந்திருப்பா. அவர் நம்மோடு இணைந்திருப்பா. அவர் நம்மோடு இணைந்திருப்பா. அவர் நம்மோடு இணைந்து காரியங்களை செய்ய போகிறார். சொல்லுங்க, நாங்க கீழ்ப்படுகிறோம், கீழ்ப்படுகிறோம். நான்காவது காரியம், ஜெப வேளையில கர்த்தர் சொன்னா, தேசத்தை குறித்து ஒரு பாரம் உள்ளவர்களாய் இருக்கணும். ஆத்துமாக்களை குறித்து ஒரு பாரம் உள்ளவர்களாய் இருக்கணும். என் தேசம், என் பட்டணம், என் திருச்சபை, என் குழந்தைகள், என் வாலிபர்கள், என் தாய் தகப்பன்னு நீங்க செபிக்க தொடங்கணும். நீங்க செபிக்க தொடங்கணும். நான்காவது காரியமா நான் சொல்றேன், ஆபிரகாம் ஒரு ஜெப வீரனாய் இருந்தான். தேசங்களுக்காய் செபிக்கிறவனா அவன் இருந்தான். நீங்களும் தேசங்களுக்காய் செபிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுதுதான் அந்த ஐஸ்வர்யத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எல்லாம் கடைசியாக ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். எல்லாம் கடைசியாக ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். எல்லாம் கடைசியாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நாங்களும் செபிக்கிறவர்களாய் மாறுகிறோம். ஆபிரகாம் தேசத்துக்காய் செபித்தான்பா. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் செபித்தான். ஆபிரகாம் ஒரு ஜெப வீரனா எங்க முன்னாடி நிறுத்தி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஜெப வேலையில கர்த்தர் நீங்க சொன்னீங்க ராஜா, நாங்க கீழ்ப்படுகிறோம். ஆண்டவரே, என் தேசம், என் கிராமம், என்னுடைய ஆண்டவரே தமிழ்நாடு, என்னுடைய திருவள்ளூர் மாவட்டம், என் ஜனம் என்று சொல்லி நாங்கள் இணைந்து எல்லாரும் செபிக்க தீவிரப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. தீவிரப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. இனி நான் சும்மா இருக்க போறது இல்லப்பா. வாக்குத்தத்தத்தை பெற்று நான் சும்மா இருக்க போறது இல்லை. ஒரு ஜெப வீராங்கனைகளாக, ஒரு ஜெப வீரனாக எங்களை எழுப்புங்கப்பான்னு சொல்லுங்க. ஜெப வீராங்கனைகளை எங்களை எழுப்புங்க. ஒரு ஜெப வீரனா எங்களை எழுப்புங்க. எஸ் டாடி, எஸ் டாடி. ஒரு ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். கடைசி சில நிமிடங்க வாக்குவாதங்களுக்காக முதலாவது ஒப்பு கொடுங்க. இனி வாக்குவாதம் குடும்பத்தில் இல்ல. வாக்குவாதங்கள் உன் குடும்பத்தில் இல்ல. வாக்குவாதம் பண்ணுகிறவளா நீங்க இருப்பீங்கன்னா யாருமே நம்மளை வந்து காப்பாற்ற முடியாது. விட்டு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பா. அடுத்தது ஜெபிக்க தொடங்குங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாள் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி. எங்களோடு பேசி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து ஜனங்களை நீங்க நடத்துங்கப்பா. இடையில இருக்கிற எல்லா ஜெபங்கள், திங்கக்கிழமை முடி ஆண்டவரே சனிக்கிழமை வரைக்கும் நடக்கிற எல்லா ஜெபங்களிலும் எல்லாரும் பங்கெடுத்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. உதவி செய்வீராக ராஜா. வீடுகள் எல்லாம் ஜெப வீடுகளாய் மாறட்டும். வீடுகள் எல்லாம் சமாதானத்தால் நிறைந்திருக்கட்டும். வீடுகள் எல்லாம் உடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கட்டும். வேதனைகள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும். குடும்பத்தோடு போராடுகிற வேண்டாத காரியங்கள் மாறட்டும். நஷ்டங்கள், கஷ்டங்கள் மாறட்டும். ஏவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வராத அநேகர் இருக்கிறாங்கப்பா. வராத அநேகர் இருக்கிறாங்கப்பா. வராதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் நினைவு கூறுவீராக. அவர்களுக்கு நினைவு கூறுவீராக ராஜா. அவர்களை எல்லா நிலைகளிலும் கர்த்தர் நடத்துங்க ராஜா. இருபை தாங்கட்டு சிறியோர் பெரியோர் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்து கலாமாக ஊழியர்களை ஆசீர்வதித்து நடத்துங்க. நன்மை உண்டாகிற தேவ கிருபை பெருகட்டும். மகிமையினால் நிறுத்தி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லாமே, என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. கர்த்தர் செய்த சகலமானி மறவாதே. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய நீதிமைக்கும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. செவ்வாய்க்கிழமை பெண்கள் பிரேயர் இருக்கிறது. இந்த வருஷம் இந்த நாளில் இருந்து செவ்வாய்க்கிழமை தோறும் பெண்கள் கூடி ஒரு 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் ஜெபிப்பார்கள். சகோதரிகள் எல்லாம் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.